அந்த அடிப்படையிலே தான் வருடத்தின் 365 நாட்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை கேட்டாலும் மறுபடியும் பெருமானாரை பற்றி விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் மிக குறிப்பாக ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நபி அவர்களினுடைய சீரத்தை கேட்பதும் பேசுவதும் வழக்கமாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் மேல இருக்கக்கூடிய அன்பை விதைக்கணும், வளர்க்கணும், பரப்பணும். நபி அவர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பு தான் ஒரு மனிதனை உண்மையான முஸ்லிமாக இருக்க வைக்கும். நபி அவர்கள் மீது இருக்கக்கூடிய பாசம் தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உலக ஆசையை வெளியில தூக்கி போடும். ஒரே உள்ளத்தில் உலக ஆசையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான முஹப்பத்தும் ஒன்று சேர. ஒரு தடவை ஒரு சஹாபி ஆராபி, கிராமங்களில் வசிக்கக்கூடியவர், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி மத்தஸ்ஸாஅ, பெருமானார் அவர்களே, கியாமத்து நாள் வரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த கியாமத்து நாள் எப்போ வரும் என்பதாக கேள்வி கேட்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கியாமத்து நாளாக இருந்தாலும் மரண தேதியாக இருந்தாலும் இது அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். யாருக்கும் இறப்பின் தேதி தெரியாது, கியாமத்து நாள் எப்போ வரும் தெரியாது. ஏன்? எப்போ வேணாலும் வரலாங்கிற பயத்துல நம்ம அமல்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை மறைத்து வைத்திருக்கின்றான். வந்தவர் கிராமத்திலே வசிக்கக்கூடியவர், பெருமானாரோடும் மதீனால இருக்கிறவங்களுக்கு தினசரி 5 வக்து ரசூல்லாவோட தொழுவுறாக மார்க்க விஷயங்களை கேட்டுக்கிறாங்க, அது பற்றிய விளக்கங்கள் இருக்கும். கிராமத்திலிருந்து வந்தவர், கிராமம் என்றால் சில கிராமவாசிகள் நபி அவர்கள் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சில நேரங்களிலே 1 மாதம் பயணம் செய்து வந்து நபி அவர்களை பார்த்து விட்டு போவார்கள். சிலர் 1 வாரம் பயணம் செய்து வந்து நபி அவர்களை பார்த்துட்டு போவாங்க. இன்னும் சில பேர் சுபுகுக்கு கிளம்புனா லொஹருக்கு வந்துடலாம், அவ்வளவு தூரமா இருக்கும், தினமும் வந்து ரசூல்லாவை பார்த்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட சஹாபிகளில் ஒருவர் இவர். ரசூல்லாட்ட கேட்கிறார், மத்தஸ்ஸாஅ, நபி அவர்களே, கியாமத்துனால எப்ப வரும்? மற்ற சஹாபாக்களுக்கு புரியுது இந்த கேள்வி அவ்வளவு ஒரு அறிவு ரீதியிலான கேள்வியா இல்லையே, யாரும் பார்க்கிறாங்க. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமூகத்துல எந்த கேள்வியையும் நபி அவர்கள் மதிக்காமல் இருந்தது கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய அறிவு திறன் கேட்ட மாதிரி தான் கேள்வி கேட்பான். அந்த கேள்வி அவனுடைய அறியாமையை போக்குவதற்காக கேட்கக்கூடிய கேள்வி. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் பார்க்கிறாரு, என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறாரு என்று சஹாபாக்களும் பெருமானாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வைக்கவில்லை. அதனாலதான் அந்த கிராமவாசி வந்து இந்த கேள்வி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் கியாமத்து நாள் எப்போ வரும்? இப்ப நபி அவர்கள் அதை பத்தியெல்லாம் நீ கேட்காத என்று பதில் சொல்லவில்லை. நபி அவர்கள் அவருடைய சிந்தனையை மாற்றுகிறார்கள். கியாமத்து நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இவருக்கு உண்மையிலேயே என்ன சிந்தனை இருக்க வேண்டும்? கியாமத்து நாளுக்கு தேவையான விஷயங்களை தயாரிக்கணும் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வமாதா அஅதத்த லஹா, கியாமத்து நாளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நீங்கள் அந்த கியாமத்து நாளுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க? எப்ப வருன்னு கேட்கிறீங்க, சரி வந்தா என்ன செய்ய போறீங்க, வந்தா என்ன தயாரிப்புடன் இருக்கிறீர்கள் என்பதாக நபி அவர்கள் பதில் கேள்வி கேட்கிறாங்க. அந்த சஹாபி சொன்ன பதில் தான் மிகவும் ஆச்சரியமானது. வகால லா ஷைஅ யா ரசூலல்லாஹ், என்னட்ட சொல்லிக்கிற மாதிரி எந்த அமலும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மள மாதிரி இல்லை. அவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய அமல்கள் உயர்வானது. ஆனால் அந்த காலத்துல என்ன நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா, 24 மணி நேரமும் இபாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த காலத்துல நம்ம மாதிரி 5 வக்து தொழுதுட்டு ஏதோ 4 திக்ர் ஓதிட்டு இருக்கக்கூடிய அந்த அமல்களுக்கு கூட ஒரு மதிப்பு கிடையாது அந்த காலத்துல. முனாஃபிக்குகள் கூட அப்படி இருப்பாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, லா ஷைஅ யா ரசூலல்லாஹ், என்கிட்ட பெரிய அளவுக்குல அமல்கள் எதுவும் இல்லை, இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூல, ஆனாலும் நான் அல்லாஹுவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களையும் மிகவும் நேசிக்கிறேன். மற்ற எல்லாவற்றையும் விட உஹிப்புல்லாஹ வ ரசூல, மற்ற எல்லாவற்றையும் விட உங்களையும் அல்லாஹுவையும் உங்களையும் நான் நேசிக்கின்றேன் என்பதாக
கேட்ட கேள்வி வேற, ரசூலுல்லா சொன்ன பதில் கேள்வி வேற, இவர் சொன்ன மூணு வேற வேற டைரக்ஷன். அவர் கேட்கிறாரு கியாமத்து நாள் எப்போ வரும், ரசூலுல்லா கேட்கிறாங்க அதுக்காண்டி நீங்க என்ன தயார் செஞ்சிருக்கீங்கன்னு. இவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட அமல்லாம் எதுவும் இல்லை, ரசூலுல்லா மேல வச்சிருக்க முஹப்பத்தை மட்டும் நான் நம்பி இருக்கின்றேன் என்பதாக இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில நிறைய விஷயங்களை உலமாக்கள் எழுதுகிறார்கள். நாம அமல் செய்கிறோம், ரசூலுல்லா மேலே அல்லாஹ் மேலே அன்பு இல்லாமல் அமல் செய்தோம் என்றால் அமலுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. சிலர் அமல் எதுக்கு செய்வாங்க, நல்ல காசு இறங்கணும், 5 வக்து தொழுவாரு, அந்த திக்ரு இந்த திக்ரு அது இது 500 தடவை எல்லாம் அடிச்சு நொறுக்குவாரு. காரணம் என்னன்னு கேட்டோம்னா அவரம் நல்லா நடக்கணும். ஆனால் நபி அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய சிறிய செயலுக்கும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த பதவி இருக்கிறது. அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. அதனால் தான் நபி அவர்களோட அன்பு முக்கியம். அதனால தான் ரபியுல் அவ்வல் காலத்திலே நாம் நபி அவர்களை பற்றி அதிகமாக சொல்லுகிறோம். நபி அவர்களுடைய முஹப்பத் நம்ம உள்ளத்துல வரணுங்கிறதுக்காக. அன்பு என்பது நம்ம யாரை பத்தி பேசுறோமோ, யாரை பத்தி கேட்கிறோமோ, யாரை பத்தி நினைக்கிறோமோ அவங்களுடைய அன்பு வரும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான், நம்முடைய 24 மணி நேரங்கள்ல எதை பத்தி யாரை பத்தி அதிகமா கேட்கிறோமோ அதனுடைய அன்பு உள்ளத்துல இருக்கும். அவர்களை விரும்புவோம், அவர்களை போல இருக்க வேண்டும் ஆசைப்படுவோம். அதனால் தான் பெருமானாரை பற்றி அடிக்கடி கேட்க வேண்டும். ஆனா தினமும் கூப்பிட்டா வருவாங்களா? இல்லை. அதற்காகத்தான் இது போன்ற காலங்களிலே மீலாது நிகழ்ச்சிகள் வைத்து, நபியவர்களுடைய சீரத்து தொடர்கள் வைத்து நபியவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன சொல்றாங்க, ஒரு சொல்லிட்டாரு, யா ரசூலுல்லாஹ் என்கிட்ட எந்த அமலும் இல்லை, ஆனா அல்லாஹ்வையும் உங்களுடைய முஹப்பத் என்கிட்ட இருக்கு, அதுதான் என்கிட்ட இருக்கு. அப்ப நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன, அன்த மஅ மன் அஹ்பப்த, நீ யாரு மேல பாசம் வச்சிருக்கியோ அவங்களோட நீ நாளைக்கு இருப்ப என்பதா. சுருக்கமான பதில் தான். இதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த மஜ்லிஸ்ல அனஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அந்த பதிலை கேட்டு முழு மதீனாவும் சந்தோஷப்பட்டது. ஏன்னா ரசூலுல்லா மேல வச்சிருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் நபியவர்கள் நாளைக்கு எங்க இருப்பாங்களோ அங்க நாமும் இருக்கலாம் என்ற அந்த பதில் எவ்வளவு ஆழமானது என்பதை சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க. அதனாலதான் சஹாபாக்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமா ஃபரிஹ்னா பிஷைஅன் ஃபரஹ்னா பிகௌலி நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் வேற எதுக்கும் அவ்வளவு சந்தோஷப்பட்டதில்லை, இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அன உஹிப்புன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைத்திருக்கின்றேன், அதனால் அவர்களுடன் இருப்பேன். வ அபா பக்ரின் வ உமரன், நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதும் அன்பு வைத்திருக்கின்றேன். வ அர்ஜு அன் அகூன மஅஹும் பிஹுப்பி இய்யாஹும், நான் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்களை போல அமல் செய்தவன் அல்ல. அபூபக்கர் அவர்கள் முழு செல்வத்தையும் கொடுத்தவர்கள், உமர் அவர்கள் பாதி செல்வத்தை கொடுத்தவர்கள். முழு செல்வம் பாதி செல்வம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்துட்டு மீதி அவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, முழு செல்வத்தையும் கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு தனக்கு வைத்திருந்ததில் பாதியை தூக்கி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட இருவர் மார்க்கத்திலும் அமல்களிலும் சதகாவிலும் எல்லா நற்காரியங்களிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் செய்யாத எந்த நற்காரியமும் கிடையாது. அந்த அளவுக்கு அமல் செஞ்ச அவங்க மேல நான் முஹப்பத் வச்சிருக்கேன். அனஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு மேல முஹப்பத் வச்சிருக்கேன், நபி அவர்கள் மேல முஹப்பத் வச்சிருக்கேன், உமர் ரலியல்லாஹு மேல முஹப்பத் வச்சிருக்கேன். நாளைக்கு அவர்கள் எந்த இடத்துல இருப்பார்களோ அந்த இடத்துல நானும் இருப்பேன் என்பதற்கு நபிகளாருடைய இந்த வார்த்தை வாக்கு ஆதாரம் என்பதாக சந்தோஷப்பட்டோம் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. இப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்று அமல் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இவர்கள் மீது முஹப்பத் வைத்ததின் காரணத்தினால் இவர்களுக்கு அல்லாஹ் எந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றானோ அந்த அந்தஸ்தில் நெருக்கமான ஒரு இடத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஅ ரஜுலுன் இலன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் நபி அவர்களிடத்திலே வந்தார். யா ரசூலல்லாஹ், நபிகளாரே, இன்னக லஉஹிப்பு இலைய லஅஹப்பு இலைய மின் நஃப்ஸி வஅஹப்பு இலைய மின் அஹ்லி வஅஹப்பு இலைய மின் வலதி.
யா ரசூலல்லாஹ் அவர்களே, நீங்க எனக்கு என் குடும்பத்தை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய பிள்ளைகளை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் மின் நஃப்சி என் உயிரை விட உங்களை தான் எனக்கு பிடிக்கும். நான் எப்பொழுது வீட்டிலே இருக்கின்றேனோ அப்பொழுது உங்களை பற்றி நான் நினைத்து பார்க்கும் பொழுது ஃபமா அஸ்பிரு ஹத்தா ஆதீக, உடனே நான் கிளம்பி வந்து உங்க முகத்தை பார்க்கிற வரைக்கும் என்னால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. இதா தகர்த்து மௌதி வ மௌத்தக, எப்பொழுது நான் இறந்து விடுவேனோ அல்லது நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவீர்களோ அந்த நிலைமையை நினைச்சா தான் எனக்கு கவலையா இருக்கு. இன்னைக்கு வீட்டில் இருக்கும்போது உங்களை ஞாபகம் வந்து டக்குன்னு வந்து பார்த்துடுறேன், ஆனால் நானும் என் பிரியமான நீங்களோ இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் எப்படி பார்ப்பது என்று கவலைப்படுகின்றேன் என்பதாக அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபி அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. சிறிது நேரத்திலே வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயத்தோட இறங்குறாங்க. என்ன ஆயத்? வமை யுத்இல்லாஹ வர்ரசூல், யார் அல்லாஹ் ரசூலின் மீது அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றுகிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தானோ அந்த சிறந்த மக்களுடன் இருப்பார்கள். மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், சித்தீகீன்களாக இருக்கக்கூடிய நல்லோர்கள், நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள், ஷுஹதாக்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த பெரியோர்களின் மீது அன்பு வைத்தால் இவர்களை நெருங்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுப்பான் என்ற அர்த்தம் கொண்ட ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துட்டு வந்து சொல்றாங்க. நபி அவர்கள் அந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க. ஆக இந்த ஹதீத்களின் மூலமாக சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நபிகளாரின் மீது இருக்கக்கூடிய அன்பு என்பதே ஒரு அமல். இன்னைக்கு அந்த அன்பை வேற வேற மாதிரி சொல்லப்படுகிறது. அந்த அன்பின் காரணத்தினால் மஜ்லிஸ்கள் வைப்பதையும், அந்த அன்பின் காரணத்தினால் மார்க்க விஷயங்களை சொல்வதை கேட்பதையும் மார்க்கத்திற்கு முரணான செயல் என்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், நபியவர்களுடைய அன்பு ஷைத்தானுக்கு பிடிக்காது. நபியவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பின் காரணமாக செயல்படக்கூடிய செயல்கள் ஷைத்தானுக்கு பிடிக்காது. காசுக்காண்டி ஒருத்தன் அமல் செய்யறான், காசுக்காண்டி ஒருத்தன் தொழுறான், காசுக்காண்டி ஒருத்தன் ஓதுறான், தன்னுடைய வாழ்வில் காசு வரணுங்கிறதுக்காண்டி நன்மைகள் கிடைக்கும், கண்டிப்பாக பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஆனால் அல்லாஹ் ரசூலின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அமல் செய்பவனுக்கு என்னைக்குமே நிகராக மாட்டான். துவா கேட்கிறாரு, அழுது காசு வரணும்டே அழுது துவா கேட்கிறாரு. நபி அவர்களுடைய அன்புனால ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆக நபி அவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும், விதைக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலிலே மீலாது மௌலூதுர் ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது மஜ்லிஸ் வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மக்ரிபிற்கு அஸ்ருக்கு பிறகு சுபஹான மௌலூது ஓதப்படும், மௌலிது மஜ்லிஸ் நடைபெறும், மார்க்கத்தினுடைய விஷயங்களும் சொல்லப்படும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது புகழ் பாடப்படும். பிறகு மக்ரிபிற்கு பிறகு சீரத்து நபவியினுடைய சொற்பொழிவு நடைபெறும். இந்தியாவில் இருந்து நம்முடைய உஸ்தாத்மார்கள் வர இருக்கிறார்கள். ஆக அன்பர்கள் அனைவரும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று மஜ்லிஸிலே முழுமையாக கலந்து கொண்டு அந்த மஜ்லிஸின் காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய உள்ளத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத்தை போட்டருள வேண்டும். அதன் காரணமாக எப்படி சஹாபா பெருமக்கள் நபிகளாரின் முஹப்பத்தின் காரணத்தினால் சொர்க்கத்துக்கு செல்வோம் என்ற நம்பிக்கை வைத்தார்களோ அதே நம்பிக்கையும் அன்பையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.